பிரியமானவர்களே, இந்த புனித வாரத்தின் நாங்கள் திங்கட்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்கின்ற இறை வார்த்தைகள் மார்த்தாய் பற்றி நாங்கள் பார்க்கின்றோம். லாசரேஸ் என்ற நபரை பற்றி பார்க்கிறோம். அதை போன்ற ஜூதஸ் என்ற இறைவனை காட்டி கொடுத்த, இயேசுவை காட்டி கொடுத்த நபரை பற்றி சிந்திக்கின்றோம், பார்க்கிறோம். இவர்கள் மூவருடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இறைவன் மூவருக்கும் சந்தர்ப்பம் கொடுக்கிறார் இறைவனிலே ஒன்றிணைய. லாசரஸோடு உணவு அருந்துகின்ற சந்தர்ப்பத்திலே மார்த்தா சென்று நறுமண தைலத்தை பூசி இறைவனுடைய கால்களை கழுவி தன்னுடைய கூந்தலால் துடைத்து இறைவனுக்கு பணிவிடை செய்கிறார். ஒரு பக்கம் லாசரஸ் இறைவனோடு இருக்கின்ற பொழுது, மார்த்தா பணிவிடை செய்கின்ற பொழுது பார்த்து கொண்டிருந்த யூதஸினுடைய வாழ்க்கை இந்த சந்தர்ப்பத்தை ஏன் பயன்படுத்துகின்றாள் என்ற கேள்வி அவனுக்குள்ளே தோன்றியது. நறுமண தைலத்தினால் மனம் வீசுகின்ற பொழுது, வீடெங்கும் அந்த வாசனை வீசுகின்ற பொழுது அவர்களுடைய கேள்வி என்னவென்றால், இதனை விற்று காசாக எடுத்திருக்கலாமே என்ற கேள்வி மாத்திரமே என்னுடைய வாழ்க்கையில் இருந்தது. அன்பார்ந்தவர்களே, நீங்களும் நானும் ஏன் இவ்வாறு நாங்கள் சிந்திக்கின்றோம்? சில சந்தர்ப்பங்களை இறைவனுக்கு கொடுக்கின்ற காலத்தை நாங்கள் அதனை மீண்டும் எடுத்துக்கொள்கின்றோம், அல்லது இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய காலத்தை நாங்கள் தட்டி கழிக்கின்றோம். இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பத்தை நாங்கள் தட்டி கழிக்கின்றோம். ஏன் இவ்வாறு நாங்கள் செய்கின்றோம்? எப்படி எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் முன்னோக்கி செல்ல முடியும்? யோசேப்புக்கு கொடுத்த சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்தவில்லை. அவன் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இறைவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. நீங்களும் நானும் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் இருக்கு, சவால்கள் இருக்கு என்று நாங்கள் சிந்தித்து கொண்டே இருக்கிறோமே தவிர, நாங்கள் உண்மையாகவே புரிஞ்சு கொள்ளல இறைவனுடைய சித்தம் என்ன சொல்லி. இறைவனும் உங்களிடமிருந்து என்னிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறாரு, அவர் உங்களுக்கும் எனக்கும் சொன்ன வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை, அதுல என்ன அடங்கி இருக்கு, அவருடைய சித்தம் என்னவென்று நாங்கள் புரிஞ்சு கொள்ள முடியாம இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற சந்தர்ப்பம் இறைவனுடைய திட்டத்தின்படியே அது நடைபெறுகிறது. வாய்ப்புகள் எங்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த வாய்ப்பை நாங்கள் எவ்வாறு உபயோகிக்கின்றோம், அந்த வாய்ப்பிலே நாங்கள் எவ்வாறு அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துகின்றோம். இறைவனுக்கு காலத்தையும் நேரத்தையும் கழிப்பதற்கு, எங்களுக்கு பிடித்தவற்றை இறைவனுக்கு கொடுப்பதற்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அவ்வாறான சந்தர்ப்பத்தை நாங்கள் உபயோகிப்பதில்லை. கடவுளுக்கு கொடுக்கிற நேரத்தை நாங்கள் மற்ற எல்லாவற்றுக்கும் நாங்கள் செலவழிக்கின்றோம். வகுப்புகளுக்கு, பயணம் செல்வதற்கு, இவ்வாறு பல விடயங்கள் இருக்கு. ஆனால் இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை இறைவனுக்கு கொடுக்கணும். இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஆற்றலை இறைவனுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்க வேண்டும் பொழுதுதான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் உயர்த்தி செல்வார், எங்களை கூட்டி செல்வார், எங்களை கொண்டு செல்வார். அன்பார்ந்தவர்களே, அந்த வரப்பிரசாதங்களை வேண்டிய நாளில் நாங்கள் மன்றாடுவோம்.